அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, இப்ப நீங்க பார்க்குற இந்த வீடியோவானது, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுல பார்த்தீங்கன்னா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அந்த டிபார்ட்மெண்ட்னுடைய கண்ட்ரோல்ல உள்ள நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 3 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்கு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா, தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். ஸோ, இதுல வந்து ஜிஎம் டெக்னிக்கல், டெப்டி ஜிஎம் டெக்னிக்கல், அப்புறம் வந்து 3 வந்து மேனேஜர் டெக்னிக்கல். இந்த 3 விதமான போஸ்ட் இருக்கு. ஸோ, ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, 20 வேக்கன்சி இருக்கு. ஸோ, மொத்தம் 60 வேக்கன்சி இருக்கு. இந்த 60 பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு, குறைவாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த 60 வேக்கன்சியுமே ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். இது கன்ஃபார்ம் வேலைவாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அத. ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் மேனேஜர். இது வந்து குரூப் ஏல வருது. இதுக்கு நீங்க எவ்வளவு பேன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 1,00,000 மேல வரும். ஸோ, அந்த இதுக்கு இது வந்து மிகப்பெரிய குரூப் ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய போஸ்ட்டு. லெவல் 13ல 1,23,000 கிட்ட இதுக்கு வந்து சேலரி வருது. இத ரிவைஸ்டு பண்ணி அ பேசிக் பே 4ல 37,400ல இருந்து 67,000 வரைக்கும் வித் கிரேட் பே வந்து 8,700 இது பழசு. ஸோ, இப்ப லெவல் 13ல இந்த சம்பளம் வழங்குறாங்க. முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு தான். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய பிஇ முடிச்சிருக்கணும் சிவில்ல அவ்வளோதான். அண்ட் 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் குரூப் ஏ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ, அதாவது குரூப் ஏ சர்வீஸ்ல மத்திய அரசாங்கத்திலயோ, மாநில அரசாங்கத்திலயோ ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அனுபவம் வேணும். இந்தா இருக்கு டீட்டெயில்டா. சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட், யூனியன் டெரிட்டோரிஸ், யூனிவர்சிட்டீஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாரி இடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ, இது வந்து ஒவ்வொன்னு அதனுடைய டீட்டெயில் என்ன இருக்கணும் அப்படின்னு. ஸோ, அதுங்க உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெப்டி ஜெனரல் மேனேஜர் போஸ்ட். அதுவும் 20 இருக்கு. இதுவும் குரூப் ஏல வருது. ஆனா லெவல் 12ல வருது. ஸோ, 78,000க்கு மேல இதுக்கு சம்பளம் வாங்குறாங்க. இதுவும் தற்காலிகமான அடிப்படையில் வேலைவாய்ப்பு தான். இதுக்கு என்ன தகுதின்னா, பிஇ முடிச்சிருக்கணும் சிவில்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டூ ஹைவேஸ், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். ஸோ 6 வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். இந்த அ சம்மந்தமாக உள்ளதுல. இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மேனேஜர் போஸ்ட். டெக்னிக்கல். இதுவும் 20 வேக்கன்ட் இருக்கு. குரூப் ஏல தான் வருது. லெவல் வந்து 11ல வருது. ரூ. 67,700 அதுக்கு சம்பளம் ஆரம்பிக்குது. இதுவும் தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். இதுக்கு வந்து சாரி டிகிரி முடிச்சிருக்கணும். பிஇ சிவில் முடிச்சிருந்தா போதுமானது. 3 வருஷம் அனுபவம் இருக்கணும். இன் இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டூ ஹைவேஸ், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். ஸோ, இதுதான் அதனுடைய லிங்க். ஸோ, இந்த 3 விதமான போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர், டெப்டி மேனேஜர், ஜென் டெப் ட டெப்டி ஜெனரல் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர். இந்த 3 விதமான போஸ்ட்டுமே தற்காலிகமான வேலைவாய்ப்பா இருந்தாலும், இதனுடைய சேலரி வந்து மிக, மிக அதிகம். இது யாரு இந்த இந்த மேனேஜருக்கும், அ டிஜிஎம் போஸ்ட்டுக்கும் எல்லாமே அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த ஜிஎம் போஸ்ட்க்கு மட்டும் நம்ம விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா, அதுக்கு ரொம்ப அனுபவம். அந்த மாரி அந்த லெவல்ல யார் இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ, மத்ததுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஓப்பன் டேட் எப்ப அப்டின்னா 23/8ல ஆரம்பிச்சது. எப்ப முடியுதுன்னா 23/9ல வந்து முடியுது. ஓகேங்களா? இதான் வந்து ஸோ, அது இப்ப என்ன அப்டின்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 23/9 அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணத பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து இது பண்றதுக்கு 22/10 லாஸ்ட் டேட்.
ஸோ இது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு. 56 ஏஜுக்கு உள்ள இருக்கணும். தாண்டி போகக்கூடாது. அவங்க அப்ளை பண்ண முடியாது. நார்மலா கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ, அத இவங்க ஃபாலோ பண்றாங்க பிடபிள்யூடிக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 23/9 அத தாண்டி போகக்கூடாது. ஸோ வந்து நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ, இல்ல பப்ளிக் கம்பெனிலயோ ஒர்க் பண்ணியிருந்தேன்னா, அதனுடைய லாஸ்ட் பேக்ஸ்ல தான் நீங்க வந்து அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா? அப்ப கூட நீங்க அப்ளை பண்ணணும். இதெல்லாம் வந்து அதனுடைய டீட்டெயில். ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, www.nhai.gov.inல போனீங்க அப்படின்னா, அதுல அபவுட் இருக்கும். அதுல வேக்கன்சி, அதுல கரண்ட் வேக்கன்சி கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதுல அப்ளைன்னு குடுத்துட்டு, நீங்க அப்ளை பண்ணிக்கிடணும். உங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த மாரி வரிசையா நீங்க பார்த்துட்டே பண்ணிறலாம். லாஸ்ட்டா நீங்க சப்மிட் பண்ணா போதும். 23/9 லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ண பிறகு அந்த ஆன்லைன் ஃபார்ம் வந்து பிடிஎஃப்பா நீங்க எடுத்து, அத என்ன பண்ணணும், நீங்க உங்க டாக்குமெண்ட்ட நீங்க வந்து அட்டாச்டு பண்ணி, நீங்க திரும்ப அத வந்து அவங்களுக்கு நீங்க அனுப்பணும். இதுதான் வந்து என்னுடைய ரூல்ஸு. வேற எதுவும் கிடையாது. ஸோ அந்த நீங்க அந்த அந்த அப்ளிகேஷன நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இந்தா இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிச்சிடணும். 22/10க்குள். இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பலமுறை. ஒரு வேலைவாய்ப்பு வந்து டெம்பரவரியான வேலைவாய்ப்பு, கன்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அந்த எண்ணிக்கை கம்மின்னு பார்க்கக்கூடாது. அந்த வேலை நமக்கு இப்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இப்ப நம்ம ஜாயின் பண்ணோம்னா, நம்ம ஃபியூச்சர்ல அது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? நம்ம அப்படித்தான் பார்க்கணும். நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, நல்லது தான் நான் அப்லோட் பண்றோம். நெறைய வேலைவாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அப்லோட் பண்றது எல்லாமே கவர்மெண்ட்ல மட்டும் தான் நம்ம அப்ளை பண்றோம். அப்லோட் பண்றோம். உங்கள அப்ளை பண்ண சொல்றோம். ஸோ அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படல அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அவங்களுக்கு யூஸா இருக்கும். தேங்க் யூ.